பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற, வாசிக்கின்ற, சுவாசிக்கின்ற விசுவாசிகளே, எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே, வணக்கம். நான் அரியலூர் சுகுமாரன். அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். தலைவன் எம்ஜிஆர் மாதிரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல. எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும்னு ஆசைப்படுறேன். திரையுலகில் குரூப் டான்சராக நுழைந்து தனது திறமையினால் டான்ஸ் மாஸ்டராக உயர்ந்து நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக பன்முகத்தன்மையோடு விளங்கி வரும் திரு ராகவா லாரன்ஸ் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது அவருடைய தாய் கண்மணி அம்மா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கை பாடல்களை சொல்லி வளர்த்திருக்கின்றார். அவரிடம் இருந்த அந்த மனிதநேயம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் கொள்கைகளை கேட்டு வளர்ந்த காரணத்தினால் பின்னால் பலருக்கு உதவி செய்கின்ற உயர்ந்த எண்ணத்தை அவர்கள் விதைத்து வளர்த்திருக்கின்றது. திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் 2024 மே மாதம் மாற்றம் என்ற பெயரில் அறக்கட்டளையை துவக்கியிருக்கின்றார். தான் தாய் நினைத்தபடி எம்ஜிஆராக ஒரு சிறு துளியாவது அவரை போல் வாழ வேண்டும் என்று திரு ராகவா லாரன்ஸ் அந்த நிகழ்ச்சியில் கூறினார். எம்ஜிஆர் பாட்டு, இந்த தர்மம் தலை காக்கின்ற ஒரு பாட்டு, அத பாடிட்டே இருப்பேன். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அது எம்ஜிஆர் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எம்ஜிஆர் தர்மம் பண்றாருன்ட்டு தர்மம் நிறைய பேர் எம்ஜிஆர் தர்மம் பண்றான்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் இவரு கருப்பாக்குறாரு, எம்ஜிஆர் சிவப்பாக்குறாரு அப்படின்னாங்க. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் சகப்பு, சரி, என் பிள்ளை கருப்பு இல்ல, கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுங்க. தர்மம் பண்றது இதெல்லாம் அரசியல் ஒண்ணும் இல்ல. எம்ஜிஆர் போல ஆகணும்ன்றது தர்மம் பண்றது. இங்க நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனா வேலைக்காரனா பண்ணறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்ப அவங்க ஸ்டேஜ்ல நின்று பேசுறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன். அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உட்காந்து சொல்றா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கத்துக்கோ, இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா சின்ன வயசுல எல்லாரும் சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு கிண்டல் பண்ணுவாங்களா, ஆமா இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்க. நான் கலர்ல எம்ஜிஆரையோ இல்லையோ, ஆனா எங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில்ல. எம்ஜிஆர்ல ஒரு துளிய வாழணும்னு ஆசைப்படுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன்.